ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். பாருங்க, மல்லிப்பூ சூப்பராக பூத்துருக்கு. நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்க. கட் பண்ணி விட்ட பிறகு நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிளையிலையுமே பூ வந்திருக்கு. ஸோ இதில் லைட்டாக பூச்சி அடிக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி பூச்சி அடிக்கும் போது இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டால் அதுலேருந்து திருப்பி துளிர் இந்த மாதிரி அரும்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு செடி. இது இருவாட்சை. இது குண்டுமல்லி. இங்கே பார்த்தீங்களா? குண்டுமல்லி செடி ஒன்று தான் இருக்குது. 2 இருவாட்சை செடி. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இது துளுத்து வருது. இது பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதிலிருந்தும் துளிர் எடுத்து அரும்பு எடுத்துருக்கு. சூப்பராகவே இருக்குங்க. நம்ம செடியில் அவ்வளோ அழகாக க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எந்த செடியாக இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நம்ம பாவக்காய் செடியுமே ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கோம். அதுவும் பந்தலில் நல்லா ஏறி அழகாக வருது. தண்ணி விடாதனால என்னென்னா சின்ன சின்ன பிஞ்சிலேயே பழுத்துருச்சு. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அந்த கார்டனுக்கு போகவே இல்லை. அதான் ரீசன். ஸோ இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டில் சுண்டக்காய் செடி இருக்குதுன்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ரீசெண்டாக போன வீடியோவில் அப்புறம் ஏன்னா அந்த சுண்டக்காய் செடி கீழே நிறைய படர்ந்து அப்படியே அடப்பாயிடுச்சுன்னா பாம்பு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது தங்கிடும். அதெல்லாம் தங்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி காலியாகவே வச்சுக்கணும். அப்படின்னா அது கீழே இருக்க கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மேலோட்டமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த கிளைகளை சூப்பராக நமக்கு தேவையான காயும் கிடைக்கும். சுண்டக்காய் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்து நெல்லி மரம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. சில இடத்துல பூச்சி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இன்னொரு விஷயங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இந்த மல்கோவா மாம்பழம் செடி அழகாக கூட மாதிரி சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் வாங்கும் பொழுது அது சின்ன செடியாக தான் இருந்தது. இப்போ ஸ்டெம்மு நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே வர கிளைகளை நானும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த சைஸ்லேயே நல்லா படர்ந்து வருது கூட மாதிரி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா துளிர் சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அதுக்கு பக்கத்தில் கல்யாணத்தில் ஒரு செடி கொடுத்துருந்தாங்க. அது என்ன செடின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடி தான் அது. நல்லா வளர்ந்து வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது லோட்டஸ் செடியாக தான் இருக்கும். அதாவது இந்த குரோட்டான்ஸ் செடி மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, பூக்கள் ஏதாவது பூக்கிற செடியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே கொய்யா செடியுமே நல்லா வருது. அதையுமே கட் பண்ணி தான் விட்டுருக்கேன், நிறைய கிளைகள் வரணும் அப்படின்ட்டு. நம்ம கார்டனுக்கு அதிகமாக தண்ணி விடாததுனால என்னென்னா செடிகளில் இருக்க இலைகள்லாம் பழுத்து போகுது. ஸோ அந்த மாதிரி தான் முருங்கை செடியில் இருக்கிற இலைகள் பழுத்து போகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சதும் அது சீக்கிரம் க்ரோத் நல்லாயிருக்கும். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபோனில் இருக்க அந்த ரியல் வீடியோவே தான் நான் எடுக்கிறேன். ஃபில்டர்லாம் எதுவுமே வைக்கல. ஏன்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, நேச்சுரலாக போடுறது. ஸோ ஃபில்டர் வச்சு நல்லா ப்ரைட்டாக வச்சாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்தே போட்டுட்ருக்கேன். கேமராலாம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அவரை செடியுமே பூக்கள்லாம் பாருங்கள் எப்படி கருகி போச்சு. அடிக்கிற வெயில் தாங்கவே முடியல நம்மளாலேயே. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது தண்ணி விடணும். நான் 3 நாளைக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணியே விடுறேன். ஸோ இப்போ பூவெல்லாம் திரும்ப தண்ணி விட ஆரம்பித்ததும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நிறைய பூக்கள் கீழே கொட்டி இருக்கும், அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரைக்காய் நல்லாவே வருதுங்க. சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு ஒரு 2-3 செடி வச்சா போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஒரு செடி வச்சோம்னா சும்மா நம்ம சாம்பார் இல்லை லைட்டாக ஏதாவது பொரிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கணும்னா அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 2 செடி 3 செடி இருந்தால் பொரியல் பண்ணுற அளவுக்கு நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். இந்த வெண்டைக்காய் செடி என்னன்னே தெரியல, சைஸ் சின்னதாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் போட்டாலுமே அந்த விதையுமே இதே சைஸில் தான் இருந்துச்சு. இப்போவுமே அதே சைஸில் தாங்க இருக்குது. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன செடி என் தங்கச்சி கொடுத்துருந்தா. அதில் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் அது அவகோடா செடின்னு சொல்லி வாங்கிட்டு வச்சேங்க. ஆனால் அது அவகோடா செடியே கிடையாது, நந்தியவட்டா செடி மாதிரி இருக்குது. ஸோ அதுதான், சில செடிகள் நமக்கு இலைகள்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வளர வளர தான் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதனால நிறைய க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம். இங்கே ஒரு 2-3 இடத்துல மட்டும் வெண்டைக்காய் செடிக்கு கொஞ்சம் பாத்தி கட்டின மாதிரி க்ளீன் பண்ணியிருப்பேன், தண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. மற்ற இடத்துல பண்ண முடியல. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, நம்ம பில்லெல்லாம் பிடுங்கி விடுறோம்னா அதெல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே போடாமல் உள்ளவே கார்டன்லேயே போட்டிருக்கேன். அது மக்கி போயிடுச்சு அப்படின்னா அதுவே நம்ம செடிக்கு நல்ல உரம் கிடைக்கும். அடுத்து பட்ரோஸ் அந்த ஒயிட்டு ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே.
நீங்கள் எத்தனை பேர் கார்டன் வச்சுருக்கீங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, அதோட அனுபவம்லாம் என்ன அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ எதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தண்ணி விடாதனால மிளகா செடியெல்லாம் வந்து காஞ்சி போச்சுங்க. வீட்டுக்கு தேவையான மிளகா வந்து சூப்பராக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ இனிமேல் திருப்பி ரீஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் ஆடிப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த முள்ளு கத்திரிக்காய் செடி மாதிரி ஒன்று வந்ததுங்க. நிறைய முள் இருக்குது, இலையெல்லாம் முள்ளாக இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து காஞ்சி பழுத்து கொட்டிடுச்சு இந்த அடித்த வெயிலுக்கு. அதில் வந்து காய்கள்லாம் வந்து மஞ்சள் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பார்த்தாலே தெரியும் அது என்ன காய் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்றதும் தெரியல. செடியை பிடிங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே திராட்சை கொடி வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா துளுத்து. இப்போது வெயில் சீசனில் தான் அந்த செடியெல்லாம் நல்லா வரும். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து எங்கள் மகாபலிபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க ஹைபிஸ்கஸ் கிளையும் ஒன்று, இன்னொன்று வந்து ரோஸ் கலரில் இருக்கும். அது பூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக டார்க் ரெட்டிஷாக இருந்தது. அதனால தான் அதை வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டு தோட்டத்துலேயுமே இருக்குது ஹைபிஸ்கஸ் செடி. இருந்தாலும் அந்த பூக்கள் வந்து நல்லா பார்க்க எப்படி சொல்கிறது, அடர் ரெட் கலரில் இருந்துச்சு, சிவப்பு நிறத்தில். ஸோ அதை வாங்கிட்டு வந்து வச்சேன். வருமானு தெரியல, ஏன்னா அடிக்கிற வெயிலில் வச்சோம்னா எந்த செடியுமே வராது துளுத்து. இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளைய எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். பார்ப்போம் அது எப்படி துளுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கும்பொழுது அந்த செடியுமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைன்னாலும் நம்மளுக்கு தேவையான கார்டன் வீடியோவாக நான் போடுறேன். மாடி தோட்டத்துக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம தரையில் வச்சு வளர்க்குற செடியாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த பாரிஜாதம் செடி நம்ம போன வீடியோலலாம் காமிச்சிருப்போம். நிறைய பூக்கள் வந்திருந்தது. அது வந்து நிறைய பறிக்காமையும் விட்டு காஞ்சி காஞ்சி போயிடுது. இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டு பூ வந்து அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ரோஜாவுமே வந்து நல்லா வந்து துளிர் வருது. அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கொய்யா செடி, ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒவ்வொரு செடி வந்து நம்ம கிடச்சிதுன்னா போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். அதில் வந்து செடி இது கொளத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் ரெண்டல் ஹவுஸ் பக்கத்தில் அவங்க வீட்டில் நல்லா சூப்பராக செம டேஸ்டியாக இருக்கும் அந்த கொய்யாக்காய். ஸோ அவங்க வீட்டிலேருந்து அந்த செடி குட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சா அது நல்லாவே வருதுங்க. நல்லா கிழக்கிலையாக அழகாக வருது. கார்டனில் வாங்கிட்டு வந்து வச்ச செடி கூட வந்து அந்தளவுக்கு வந்து கிழக்கிலையாக வரல, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் குச்சி மாதிரி. இது நல்லாவே வருது. அதே மாதிரி இந்த ஆவாரம் பூ செடியுமே வந்து நான் கார்டனில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து வாங்கிட்டு வரும்போது 60 ரூபாயோ என்னமோ அந்த செடி, 80 ரூபாயோ 60 ரூபாயோ தெரில, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நல்லாவே வந்து சூப்பராக க்ரோத்திங் இருக்குது. மாஞ்செடியெல்லாம் நம்ம வந்து கார்டனில் தான் வாங்கினது. மற்ற எல்லா செடியுமே வந்து பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டில் இருந்தே வந்து கிளைகளை உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சது. கொய்யா செடியுமே அப்படி தான். நம்ம வந்து விதைகள் சாப்பிட்டு போடுவோம் இல்லையா, அந்த வேஸ்டேஜ்லேருந்து வந்த கொய்யா செடி தான் அந்த இதெல்லாம் நல்லா வந்து சூப்பராக துளுத்து வந்தது. என்னென்னா இப்போ நான் வந்து கட்டிங்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிளைகள் திருப்பி வந்து துளுத்த ஆரம்பிச்சிருக்கேன். தண்ணி விடாதனால இடையில இருக்கிற அந்த இலையெல்லாம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பழுத்த இலையெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். சுருட்டல் இலை இருந்தாலுமே அதையும் வந்து கிள்ளி விட்டுருங்க. அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் திருப்பி எல்லா இலையுமே வந்து காலி பண்ணிடும். நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த செம்பருத்தி செடி இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது நான் வந்து ரோஸுன்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ரோஸ் கலர் கிடையாது. அவங்க கொடுத்ததில் வந்து 2 கிளை கொடுத்தாங்க, ரோஸு ஒயிட்டுன்னு சொல்லி. ஆனால் ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியுமே அப்படியே வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பக்கத்துலேயே இருக்கும் அது, கொய்யா செடி பக்கத்துலேயே. அதாவது 2 கிளையில தப்பிச்சு வந்த கிளை அதான். இந்த டார்க் ரெட் அடுக்கு செம்பருத்தி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நல்லா வருது. இந்த ஹைபிஸ்கஸுமே எங்கள் வீட்டில் இருக்க செடி தான். ஸோ வீடு தள்ளி இருக்கும், நம்ம கார்டன் தள்ளி இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால தான் நான் அதை சொல்கிறேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு. இந்த இட்லி பிச்செடி கார்டனில் வாங்குனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.